இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் ராணுவம் கடுமையாக தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரான் சரணடையாவிட்டால் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் ஆட்சியை கவிழ்க்க ஏற்கனவே அங்கு ஆயுதம் ஏந்திய பல்வேறு இனக்குழுக்கள் போராடி வருகின்றன. இந்த சூழலில் இவர்களின் ஆதரவு பெரும் முயற்சிகளும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஈரானில் உள்ள குர்துக்கள் என்ற அமைப்பு அமெரிக்க ராணுவத்தால் பயிற்சி பெற்று சிரியாவில் INS தீவிரவாத அமைப்புக்கு எதிராக போராடியுள்ளது. ராணுவத்திற்கு நிகராக வலிமை பெற்ற இந்த குழு ஈரான் நாட்டிற்கு உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் அந்நாட்டு அரசை எதிர்த்து வருகிறது. தங்களுக்கு ஆதரவாக உள்ள நட்பு நாடுகள் மூலம் தரைவழி தாக்குதலை தொடங்க யோசித்து வருவதாக கூறப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி ஈரான் நாட்டின் மக்கள் தொகையில் குர்துக்களின் எண்ணிக்கை 10%. ஈரானில் இஸ்லாமிய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதே இவர்களின் நோக்கம். அமெரிக்க ராணுவம் மூலம் பயிற்சி பெற்ற குர்துகள் தரைவழி தாக்குதலை திறம்பட கையாளக்கூடியவர்கள். இதனால் இவர்கள் குர்தீஸ் படை என்று அழைக்கப்படுகிறார்கள். சிரியாவில் INS தீவிரவாதிகளை விரட்டியடித்தது இந்த குர்தீஸ் படைதான். அமெரிக்காவின் பினாமி போல் செயல்படும் குர்துக்கள் தற்போது ஈரான் நாட்டின் எல்லைகள் காத்துக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஈரானின் நிலப்பரப்பு மற்றும் IRGC படைகள் குறித்து குர்தீஸ் படைகளுக்கு நன்கு தெரியும். அவர்களை கையாள்வதில் குர்தீஸ்களுக்கு அனுபவம் உண்டு. அமெரிக்கா உத்தரவு போட்டால் ஈரானுக்குள் நுழைந்து தரைவழி தாக்குதலை நடத்த தயாராக இருப்பதாக தெரியவந்துள்ளது. ஆரம்பத்தில் ஈரான் உச்ச தலைவர் கமேனியை கொலை செய்துவிட்டால் அங்கே அரசில் வெற்றிடம் உருவாகும் என அமெரிக்கா கணக்கு போட்டது. ஆனால் கமேனி இறந்த பிறகும் ஈரான் அரசு கவிழவில்லை என்பதுதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் குர்துக்களை வைத்து அடிக்க திட்டமிட்டுள்ளன. ஏனென்றால் ஈரானில் உள்நாட்டு கிளர்ச்சி இல்லாமல் அந்நாட்டில் ஆட்சி மாற்றம் என்பது எளிதாக நடக்காது என்பதை அமெரிக்கா நன்றாக புரிந்து வைத்துள்ளது. குர்து படைகள் மூலம் கிளர்ச்சியை தூண்ட வேண்டும் அல்லது மறைமுகமாக ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதே அவர்களது எண்ணமாகும்.